நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தொடர்ந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்க் எக்ஸ்டெண்டர் பீட்ஸ் வச்சு செய்யுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தாங்க இது. மாஸ்க் எக்ஸ்டெண்டர் பீட்ஸ் வச்சு எப்படி செய்யலாம், அதுவும் 2 டைப்பில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் இடையில சொல்லக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நான் கியர் வயர் தான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் சில்வர் கலர் கியர் வயர் எடுத்திருக்கேன். அப்புறம் இது போல் ஹூக், சரிங்களா? ஹூக் போட்டு நம்ம எப்பயுமே கியர் வயரை மடித்து கியர் லாக்குள்ளே விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ளையர் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்து போலிங்களா, அதே போல் தான் எடுத்துக்க போகிறேன். நான் கியர் வயரில் தான் இந்த மாஸ்க் எக்ஸ்டெண்டர் செஞ்சுருக்கேன். இதே எலாஸ்டிக்கில் கூட செய்யலாம், அது உங்களுடைய சாய்ஸ், சரிங்களா? நான் கியர் வயரில் தான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இதுதான் நம்மளுடைய ஸ்டார்டிங் மெத்தட். இதே போலவே நம்ம செஞ்சுக்கலாம். பீட்ஸ் உங்களுக்கு விருப்பமான எந்த டைப் பீட்ஸ், எந்த கலர் பீட்ஸ் எது வேணுனாலும் எடுத்துக்கோங்க, சரிங்களா? உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக எந்த கலர் பீட்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. நான் இந்த க்ரீன் கலர் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இது போல் உங்களுக்கு தேவையான அளவு பீட்ஸ் கோர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 பீட்ஸ் கோர்த்துருக்கேன், சரிங்களா? கோர்த்துட்டு இது போல் செயின் பாருங்கள், செயின் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இருக்கிறது 3 இன்ச், செகண்ட் 2 இன்ச்சில் 2 செயின், திரும்பவும் 1 இன்ச்சில் 2 செயின், ஓகேங்களா? இதுதான் ஆர்டர். இதே போலவே நீங்களும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 இன்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு செயின் போட்டுட்டு ஒரு பீட் போட்டுக்கலாம். திரும்பவும் 2 இன்ச்சில் இருக்க ஒரு செயின் போட்டுட்டு ஒரு பீட் போட்டுக்கலாம். திரும்பவும் 3 இன்ச், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மேலே லென்த்தாக இருக்குது பார்த்தீங்களா, 3 இன்ச்சில் இருக்கக்கூடிய அந்த செயின் போட்டுட்டு பீட் போட்டுக்க போகிறோம், சரிங்களா? இந்த லென்த் ஆர்டராக இருக்கணும், செயின் அழகாக கீழே ஹேங்கிங் மாதிரி தொங்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இது போல் செஞ்சுருக்கேன். திரும்பவும் ஒரு பீட் போட்டு 2 இன்ச் செயின் போட்டு ஒரு பீட், திரும்பவும் கடைசி எண்டில் 1 இன்ச், ஓகேங்களா? இதே ஆர்டரில் நம்ம கோர்த்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பாருங்கள் நான் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறேன். இப்போ நமக்கு இந்த ஆர்டரில் தான் இருக்கும். பார்க்க சூப்பராக இருக்குல்ல, ஓகேங்களா? இந்த ஆர்டரில் தான் நமக்கு இருக்கும். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் எவ்வளோ பீட்ஸ் கோர்த்தோம், ஒரு 4 பீட்ஸ் கோர்த்துருக்கோமா, அதே பீட்ஸை நம்ம இந்த சைடும் 4 பீட்ஸ் கோர்த்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம், சரிங்களா? வீடியோவை கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நீங்களும் இது போல் மாஸ்க் எக்ஸ்டெண்டர்லாம் ஈஸியாகவே செஞ்சு கற்றுக்கலாம், சரிங்களா? இப்போ பீட்ஸ் நம்ம கோர்த்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே போல் தான் ஃபினிஷிங் மெத்தடுமே, சரிங்களா? அதே போலவே ஹூக் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 சைடுமே பாருங்கள் ஹூக் போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ எண்டில் ஒவ்வொன்றிலையும் பீட்ஸ் கொடுத்தா தானே இன்னும் ஹைலைட்டடாக இருக்கும், அதனால நான் கீழேயும் அழகாக தொங்குற மாதிரி பீட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். பீட்ஸ் வச்சு பார்த்துருக்கோம். இந்த பீட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நம்ம அட்டாச் பண்ணணும், சரிங்களா? அதுக்கு இது போல் நம்ம ஐபின் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஐபின் எடுத்துகிட்டு நம்ம கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி திரும்ப வளைச்சி இதெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா? நம்ம பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வேறு நிறைய வீடியோஸில் அது எல்லாமே செஞ்சு காமிச்சிருந்துருப்போம். இருந்தாலும் நான் உங்களுக்கும் இந்த வீடியோஸில் அது செஞ்சு காட்டுறேன். இது போல் ஐபின்குள்ளே நீங்கள் ஒரு பீட்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு பாருங்கள், இது போல் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளையர் யூஸ் பண்ணி வளைச்சி எடுத்துக்கணும், சரிங்களா? எப்படி வளைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாக வளைச்சி கம்ப்ளீட் பண்ணிடல, பாதி இது போல் கொக்கி மாதிரி தான் நான் வளைச்சி எடுத்திருக்கேன், சரிங்களா? இப்போ நம்ம இந்த செயினை இதுக்குள்ளே விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம், சரிங்களா? ப்ளையர் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே பாருங்கள். அந்த ஐபின்குள்ளே நம்ம செயினை உள்ளே போட்டுட்டு இது போல் ப்ளையர் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான், சரிங்களா? இதே போலவே நம்ம மீதம் இருக்கக்கூடிய அந்த 4 பீட்ஸையுமே ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பர் அண்ட் ட்ரெண்டிங் அண்ட் யூனிக்கான மாஸ்க் எக்ஸ்டெண்டர் நம்ம செஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வேர் ட்ரெஸ்க்கெல்லாம் இது போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், சரிங்களா? அதை நம்ம ஈஸியாகவே செஞ்சிடலாம். பார்த்தீங்களா, செஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
சூப்பராக வந்திருக்குங்க. பட் ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குல்ல? நீங்களும் இதே போலவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு டைப் வந்து மாஸ்க் எக்ஸ்டெண்டர் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே போலவே நம்ம இன்னொரு டைப் எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாங்களா குயிக்கா? சரிங்களா? இப்போது நம்ம அதில் எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே போல் தான் இதுலேயும் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேப் இருக்கக்கூடிய பீட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த டைப் பீட்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? நமக்கு மார்க்கெட்டில் நிறைய டைப்ஸ் பீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் வந்து 5 பீட்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு கோர்த்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது போல் செயின்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய லென்த்தான செயின் வந்து 7 இன்ச், செகண்ட் இருக்கக்கூடிய செயின் வந்து 5 இன்ச், தேர்ட் இருக்கக்கூடிய செயின் வந்து 3 இன்ச். ஓகேங்களா? இது போல் இன்ச்சஸில் நீங்களும் செயின் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து 7 இன்ச் இருக்கக்கூடிய செயின் வந்து போட்டுக்கிட்டு பீட் வந்து போட்டுக்கிறேன். வீடியோவை கவனமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இதில் வந்து பாருங்கள், நான் 2 பீட்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஒரு செயின் போட்டுட்டு 2 பீட் வந்து போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? அடுத்தது நம்ம 5 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா? அந்த செயின் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்பவும் அதே 2 பீட்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? 2 பீட்ஸ் போட்டதுக்கப்புறம் திரும்பவும் 3 இன்ச்சில் செயின் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? அந்த செயின் வந்து போட்டுட்டு இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது போல தாங்க இருக்கும். சரிங்களா? இதே ஆர்டரில் தான் நமக்கு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சைடு இருக்கக்கூடிய செயின் எல்லாத்தையுமே அந்த சைடு எடுத்துகிட்டு போய் ஃபினிஷ் பண்ணணும். அது எப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த இடத்துல இப்போ நம்ம 3 பீட்ஸ் வந்து நான் போட்டுக்க போகிறேன். சரிங்களா? 3 பீட்ஸ் வந்து போட்டுட்டு செயின் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டுட்டு நம்ம 3 இன்ச்சஸில் செயின் இருக்குது பார்த்திங்கன்னா, அதாவது குட்டி செயின். ஓகேங்களா? அந்த குட்டி செயினை வந்து அப்படியே எடுத்துகிட்டு இந்த சைடு எண்டு கியர் வயரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கீழே இப்படி அழகாக அது தொங்கும். வளைவு மாதிரி இது போல தான் இருக்கும். சரிங்களா? சூப்பராக இருக்குல்ல? இது போல தான் இருக்கும். இப்போ நம்ம திரும்பவும் 2 பீட் வந்து கொடுத்துக்க போகிறோம். சரிங்களா? 2 பீட் போட்டதுக்கப்புறம் 5 இன்ச்சில் இருக்கக்கூடிய செயின் இருக்குது பார்த்தீங்களா? அந்த செயின் இப்போ நம்ம எடுத்து இந்த சைடில் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்பவும் 2 பீட்ஸ் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? 2 பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம 7 இன்ச்சில் லென்த்தான செயின் இருக்குது பார்த்தீங்களா? அந்த செயினையுமே நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம செயின் எல்லாத்தையுமே வந்து போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இது போல தான் இந்த ஆர்டரில் தான் இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு மேலே சின்னதாக ஒரு செயின் இருக்கும். அதுக்கு கீழே அதை விட கொஞ்சம் பெரிய செயின், அதுக்கும் கீழே அதை விட கொஞ்சம் பெரிய செயின். இது போல தான் இருக்கும். சரிங்களா? சூப்பராக இருக்குல்ல? நான் இது வந்து 3 செயின் வர்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது 4-5 செயின் வர்ற மாதிரி கூட பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். ஓகேங்களா? நம்ம ஸ்டார்டிங்கில் எத்தனை பீட்ஸ் போட்டிருந்தோம்? 5 பீட்ஸ் போட்டிருந்தோம் இல்லைங்களா? அதே போலவே ஃபினிஷிங்லேயும் 5 பீட்ஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு எப்படி ஹூக் வந்து அட்டாச் பண்ணுவோமோ அதே போலவே ஃபினிஷிங்லேயும் ஹூக் அட்டாச் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான மாஸ்க் எக்ஸ்டெண்டர் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுவும் பீட்ஸ் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? நான் வந்து இதில் கியர் வயர் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். நீங்கள் இதில் எலாஸ்டிக் யூஸ் பண்ணியும் செய்யலாம். அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம மாஸ்க் எக்ஸ்டெண்டர் 2 டைப்பில் எப்படி செய்யலாம் அப்படின்றதையுமே பார்த்துட்டோம். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போலவே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சூப்பரான மாஸ்க் எக்ஸ்டென்சர் நீங்களும் செஞ்சு கற்றுக்கலாம். சரிங்களா? நான் இன்றைக்கி செஞ்ச இந்த 2 மாஸ்க் எக்ஸ்டென்சரில் உங்களுக்கு எந்த மாஸ்க் எக்ஸ்டென்சர் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் யாராச்சும் இது போல் மாஸ்க் எக்ஸ்டென்சர் செஞ்சீங்க அப்படின்னா அதை மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் அண்ட் இன்ஸ்டா பேஜில் உங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுவோம்.